மனிதர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்ற ஒன்று வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்காம நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ நீங்க மட்டும் எப்படி மகாவிஷ்ணு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றீங்க, ஒரு ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் என்ற ஒன்று வரும்போது அதற்குண்டான பதிலே கிடைக்க மாட்டேங்குது. நாங்களும் எவ்வளோ சிந்திச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு ஞானம் அவசியமானு கேட்டா தொடர்ச்சியான மெடிடேஷன் பிராக்டிஸோ இல்லை ஞான சித்தியோ இது ஏதாவது ஒன்று விளங்கணும்னா ஜீவகாருண்ய அடிப்படையோ இல்லை அன்னதானமோ ரெகுலராக பண்ணும்போது இந்த அறிவு நிலை விளங்கும். தானாகவே அறிவு நிலை விளங்கும். இந்த தானாகவே அறிவு நிலை எப்போது உங்களுக்குள் விளங்குகிறதோ நீங்கள் கேட்காத கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும், கேட்ட கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். ஆனால் இது உச்சகட்டத்தில் அடுத்தடுத்த கட்டம் போகும்போது நடக்கக்கூடிய விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மெடிடேஷனும் பண்ணாதவங்க, ஜீவகாருண்யம்னா என்னன்னே தெரியாதவங்க அப்போ பிரச்சனையிலிருந்து வெளியிலேயே வர முடியாதான்னு கேட்டால் அதற்கும் ஒரு வழி உண்டு. அதை சொல்வதற்காக தான் இந்த வீடியோவை மெயினாக பேசுகிறேன். இப்போது எதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இல்லை, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அந்த பிரச்சனை உங்களை வந்து பாதிக்கிறது. இப்போ நீங்க ஒரு பிரச்சனை ஒன்று நடக்க போகுதுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த தைரியமும் வரும். இந்த தைரியம் தாங்க எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்றதுக்கு உண்டான மெயின் கீயே. ஆனா அந்த தைரியம் உங்களுக்கு வராது. ஏன்னா குற்ற உணர்ச்சி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை வந்து உங்களை பாதிக்கும். இறைவன் மேல நம்பிக்கை இல்லையோ அப்படின்ற ஒரு பதட்டம் படபடப்பு வேற இருக்கும். நம்ம போற பாதை சரிதானான்ற அந்த ஃபியர் வந்து உங்களை கொன்று விடும். அப்போ இந்த தைரியம் எப்போ வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க நேரடியா போய் சமாளிச்சு எதிர்கொண்டு அதை எதிர்கொள்ளணுன்ற மனநிலையில போய் நீங்க அந்த பிரச்சனை முன்னாடி நின்னீங்கன்னாவே போதும், அது தானாகவே சொல்யூஷனை கொடுத்துரும். இறைவன் மீதும் உங்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக நீங்கள் முன்னாடி போய் நிற்கும் போது அந்த சொல்யூஷன் தானாகவே கிடைக்கும். அந்த சொல்யூஷனை நீங்க வந்து கிரியேட் பண்ணல, புரிஞ்சுக்குங்க. அந்த தைரியத்திற்கு உண்டான பரிசாக இறைவன் சூட்சம ரீதியாக உள்ளுக்குள் இருந்த ஐடியாவை உங்களுக்கு உணர்த்துவார். அதை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் அந்த தன்மை உங்களுக்கு வர வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்படி இருந்தா தான் முதல்ல தைரியம் வரும். இப்போ எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீ என்னென்ன பிரச்சனை என் லைஃப்ல வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். பட் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நீங்க அதை பிரச்சனையா பாக்குறீங்க, நான் அதை வந்து ஒரு டாஸ்கா பார்க்குறேன். ஒரு டாஸ்கா பார்க்கும்போது அதை எப்படி முடிக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான அந்த டெக்னிக்கை என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். பிரச்சனையா பார்க்கும்போது உங்களுக்கு வலிக்குது, வேதனை வரும், அதுக்குள்ள போறதுக்கே பயம் வரும். ஒரு கட்டத்தில் அதை கண்டு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. எவன் ஒருத்தன் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுறானோ ஏகப்பட்ட பிரச்சனையை அவனை சூழ்ந்து கொள்ளும். இதை நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று. ஓகே, இப்போ எப்படி இதை ஹேண்டில் பண்றது? ஒவ்வொரு முறையும் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ என் லைஃப்ல வரப்போகுதுன்னு வச்சுங்க. இப்போ நான் என்னவே எக்ஸாம்பிளா வச்சு இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்துகிட்டே சொல்கிறேனே, இப்போ நான் வந்து இந்த ஃப்ளைட் முன்னாடி நின்று இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் யாரும் என்னை வந்து எந்த கொஸ்டினும் பண்ணல. இப்போ நீங்களே இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு பதட்டம், பயம், படபடப்பு வரும்னா, இந்த ஃப்ளைட்டு முன்னாடி நிற்கிறோம், யாராவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, போலீஸ் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த பயமே உங்களை தெளிவாக பேச விடாது, இந்த சூழ்நிலையை அனுபவிக்க விடாது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து இங்கே வரும்போதே யோசிச்சிட்டேன், ஃப்ளைட் முன்னாடி இன்னும் ஒரு வீடியோ பேசணும். வீடியோ பேசும்போது யார் வந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம். ஏன், we are not doing any offense here. நான் எந்தவித குற்றமும் நான் இங்கே செய்யவில்லை. ரெண்டாவது, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வரதுக்கு முழு உரிமை, முழு சுதந்திரமும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ நான் பாருங்க, இந்த ஃப்ளைட்டை ஏதோ ஒன்று உடைக்கிறேன், இல்லை அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பியை நான் எடுத்து விடுறேன் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஃபென்ஸ். இப்போ நீங்கள் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். எப்போதும் யாருக்கும் எந்த விதத்திலும் நான் தொந்தரவு கொடுக்கல, பிரச்சனையை கொடுக்கல அப்படின்றப்போ எனக்கு இங்கே இருப்பதற்கு உண்டான முழு சுதந்திரம் உண்டு. அப்படியே ஒரு வேளை வந்து யாராவது ஒரு பிரச்சனையை பண்றீங்க, ஏன்டா இங்கே வந்து நிற்கிறேன்னு யாராவது கேள்வி கேட்டால் கூட அவங்ககிட்ட கூட பேசி சமாளிக்கிறதுக்கு திறமை இல்லைன்னா நான்லாம் அப்புறம் ஆஸ்திரேலியா வந்தா என்ன வராட்டி என்ன, அந்த வடிவேல் படத்தில் ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னன்ற மாதிரி இதை கூட சமாளிக்க முடியலன்னா அப்புறம் நம்ம மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கறேன். அப்ப நமக்கு அறிவுன்ற ஒன்று இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கறேன். 300 கிராம்ல இறைவன் மூளைன்ற ஒன்றை கொடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்கறேன். அந்த தைரியம் வந்தாதாங்க இறைவன் உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ற கிஃப்டே கொடுப்பாரு. அந்த தைரியத்தை வளர்த்து கொள்ளும் போது ஒரு கட்டத்துக்கு மேல ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க முன்னாடியே சொல்யூஷனை கண்டுபிடிச்சு வச்சிடணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துக்கு உண்டான சொல்யூஷன் இப்போ எனக்கு புரியுது. அடுத்து நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா டிஃப்ரெண்டான ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை வேற ஏதோ ஒரு ஊருக்கு போறேன்னா ஒரு பிரச்சனை வருது, இல்லை நான் சிட்னி போறேன்னா அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா. இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நீங்க யோசித்துக் கொண்டே இருக்காமல் பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனையும், அதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் அதுக்கு நான் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனை வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்ற அந்த விஷயத்தை மன ரீதியா முன்னாடி நீங்க அங்க போயிடணும். அந்த சிச்சுவேஷனுக்கு மனம் ரொம்ப வேகமானதுங்க.
உடல் போறதுக்கு கூட லேட் ஆகும். இப்ப நான் கண்ணை மூடிட்டேன்னா இப்ப பாருங்க, ஒரு செகண்ட்ல நான் திருப்பூர் ஆசிரமத்துக்கு போயிட்டேன் பாருங்க. இப்ப நான் மலேசியா ஆசிரமத்துக்கு போயிட்டேன். இப்ப பாருங்க, நான் சிங்கப்பூர் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இப்ப பாருங்க, நான் நேபாள் போயிட்டேன். இப்ப பாருங்க, நான் அண்டார்டிகா போயிட்டேன். இது உங்களுக்கு பாக்குறது காமெடியா இருந்தாலும் மனம் என்ன வேகத்துல டிராவல் பண்ணுது பாருங்க. அண்டார்டிகா போய் பெண் குயின், ஒரு 4 பெண் குயினை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்ப மனம் எவ்வளவு வேகமானது. அப்ப ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான விஷயத்துக்கு உண்டான சொல்யூஷனை முதல்லயே யோசிச்சு உங்களோட மைண்ட்ல ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிடணும். நாளை பின்ன அந்த பிரச்சனையோ இல்ல அதை சார்ந்த பிரச்சனையோ ஏதாவது வந்ததுன்னா இந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு டேட்டாவா வந்துடும். அதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும், ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். சாதாரண மேட்ரு. முதல்ல தைரியம் வரணும், அப்பதான் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த தைரியத்துக்கு உண்டான கிஃப்டா தான் இறைவன் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் முன்னாடி யோசிச்சு வச்சிருங்க. டைமுக்கு டான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இவ்வளவுதாங்க ரகசியம். மனதை கையாள கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் எளிமையாக எந்த பிரச்சனைகளையும் கையாளலாம். நன்றி, வணக்கம். ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்க போகுதுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்க கூடிய அந்த பக்குவமும் அந்த தைரியமும் வரும். அந்த பிரச்சனையை பத்தின நாலேஜ் உங்களுக்கு இல்ல, அதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு தெரியல, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. அதனால் அந்த பிரச்சனை உங்களை பாதிக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க நேரடியா போய் சமாளிச்சு அதை எதிர்கொள்ளணும்ன்ற மனநிலையில போய் நீங்க அந்த பிரச்சனை முன்னாடி நின்னீங்கன்னாவே போதும். அந்த தைரியத்திற்கு உண்டான பரிசாக இறைவன் சூட்சும ரீதியாக உள்ளுக்குள் இருந்த ஐடியாவை உங்களுக்கு உணர்த்துவார். எவன் ஒருத்தன் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுறானோ ஏகப்பட்ட பிரச்சனை அவனை சூழ்ந்து கொள்ளும். நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னன்ற மாதிரி இதை கூட சமாளிக்க முடியலன்னா அப்புறம் நம்ம மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன்.